பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு வெற்றி உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாஜகவின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாயிருப்பது எப்படி என அலசுவோம். எதிர்கட்சிகள்லாம் 17 கட்சிகள் ஒன்று திரண்டு காங்கிரசுடைய தலைமையில் நாமளும் ஒரு வேட்பாளரை களத்தில் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய மீட்டிங்கெல்லாம் போட்டாங்க. இன்று மாலையும் ஒரு கூட்டம் நடக்கிறது. இது ஆரம்பித்தது யாரால் என்றால் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லி வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்களை சந்தித்த பின்னர் தான் எதிர்கட்சிகள்லாம் ஒன்று திரள வேண்டும், ஒரு வேட்பாளரை களத்தில் நிறுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் பாஜக தங்களுடைய வேட்பாளரை அறிவித்த பிறகு, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை அறிவித்த பின்னர் ஒவ்வொரு மாநில கட்சிகளா பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து வரார்கள். அதுல முக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகளின் கூட்டணியில் இருந்த திரு நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை 2 வருடம் அவர் பீகார் மாநிலத்தின் ஆளுநராக இருந்திருக்கிறார், தேவையில்லாத தலையீடு அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எப்பவுமே ஏற்பட்டது கிடையாது மற்றும் சர்ச்சையில் சிக்காத ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி திரு நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எதிர்கட்சிகள்லாம் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா எதிர்கட்சிகள்லாம் இப்போ வலுவிழந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நிதிஷ்குமார் தான் 17 கட்சிகளும் ஒன்றாக வர காரணமாக இருந்தார், அவரே அணி மாறிட்டாரே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கலக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, பாஜகவை எந்தெந்த கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறதோ அதிமுக உட்பட பாஜகவின் வாக்கு வங்கி இப்பொழுது 60% கடந்து விட்டது. எந்த கட்சிகள்லாம் நிச்சயம் எதிர் வேட்பாளரை நிறுத்தியாகணும் அப்படின்னு சொல்றாங்களோ, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உட்பட இவர்களுடைய வாக்கு வங்கி வெறும் 25% மட்டுமே. மீதமுள்ள 15% பேர் குழப்பத்தில் இருப்பது போல் தெரிகிறது. காங்கிரஸ் கூட்டணியிலேயே இருக்கலாமா, பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து விடலாமா என்று. இதன் காரணமாக பாஜகவின் வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாகியுள்ளது எனவே நாம் சொல்லலாம். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.